மாயாஜால மோதிரம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாலமன் அப்படிங்கிற ஒரு மகாராஜா வாழ்ந்து வந்தாரு. மகாராஜா சாலமனுக்கு நம்பிக்கையான ஆலோசகர் இருந்தாரு. அவர் பேர் பெனையா. பெனையா ஒரு நம்பிக்கைக்குரிய ஆலோசகர் மட்டும் இல்ல, ராஜாவோட நல்ல நண்பனும் கூட. ஒட்டுமொத்த ராஜ்யமும் அவங்களோட நட்பை பத்தி பேசுச்சு. ஒரு நாள் ராஜாவும் ராஜபடையும் சுத்தி பார்க்க காட்டுக்குள்ள போனாங்க. இங்க பாத்தீங்களா, இந்த சேடல நான் மகாராஜாவுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இத அவருக்காகவே நான் ரஷ்யால இருந்து வர வச்சிருக்கேன். என்ன, ராஜாவுக்காக ரஷ்யாவுக்கு தான் போனீங்களா? நானா இருந்தா சூரியன் சந்திரன் கிட்ட கூட போயிட்டு வருவேன். இங்க பாரு பெனாயா, யாராலையும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் போயிட்டு வர முடியாது. ஆனா மகாராஜா சாலமன் கேட்டார்னா நான் கண்டிப்பா அங்க கூட போயிட்டு வருவேன். நீ சும்மா தேவையில்லாம வம்பு இழுக்கிறப்பா. வம்பு இழுக்கிறேனா? நீங்க மறந்து போயிட்டீங்களா என்ன? இது வரைக்கும் ராஜா எனக்கு கொடுத்த அத்தனை வேலைகளையும் நான் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்கேன். என்னால இது வரைக்கும் அவர் வருத்தப்பட்டதே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப், நான் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம், அப்புறம் அவருக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். அதை கேட்ட மகாராஜாவுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்னோட பெனாயா இந்த அளவுக்கு ஈகோ புடிச்சவனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் பேரை சொல்லி இவன் இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, இவனை நான் நல்வழிப்படுத்தியே ஆகணும். அன்பையும் விசுவாசத்தையும் நிரூபிச்ச நண்பர்களை நம்ம என்னைக்கு சோதிச்சு பார்க்கவே கூடாது. அதுவும் பெனையாவை சந்தேகப்படவே கூடாது. ஆனா மகாராஜா சாலமன் கூட பெனையாவோட விசுவாசத்தையும் நட்பையும் இரக்கத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க கூப்பிட்டாரு. பெனாயா, உன்னதான் எதிர்பார்த்தேன். என் ஆசைய உன்னால மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, அதை நிறைவேற்ற நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் மகாராஜா. நான் ஒரு மோதிரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அது சந்தோஷமா இருக்கிறவங்கள சோகமாக்குமா, சோகமா இருக்கிறவங்கள சந்தோஷமாக்குமா, பணக்காரனை அழ வைக்குமா, அப்புறம் ஏழைய சிரிக்க வைக்குமா. நான் எப்படியாவது அந்த மோதிரத்தை அடைஞ்சாகணும். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்காக அதை நீ கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியுமா? இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் மகாராஜா. அதை கண்டுபிடிக்க இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு வேணாலும் போக நான் தயாரா இருக்கேன். சரி, நிலவுக்கோ இல்ல சூரியனுக்கோ நீ போக மாட்டியா என்ன? கண்டிப்பா அங்க கூட நான் போவேன் மகாராஜா. நான் இப்ப கிளம்பட்டுமா? கண்டிப்பா, வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரமே இல்லாத அந்த மோதிரம் கிடைக்காம நீ வெறும் கையோட தான் திரும்பி வருவ. நீ வேணா பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திமிரெடுத்து நீ பேசவே மாட்ட. அந்த வினோதமான மோதிரத்தை பத்தி நகை கடைக்காரங்க எல்லார்கிட்டையும் பெனையா கேட்டான். ஆனா யாருமே அத பத்தி கேள்விப்படலன்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் அவன் முட்டாள்தனத்தை பார்த்து சிரிச்சாங்க. இல்லாத மோதிரத்தை அவன் தேடினதுனால இவன் மத்த கண்ட்ரீஸ்ல உள்ள மத்த ராஜாக்களையும் போய் பார்த்தான். இதே மாதிரி பல நாட்களும் மாதங்களும் போச்சு. கிங் சாலமன் இத நினைச்சு வெக்கப்பட்டாரு. போங்க, உலகம் பூரா தேடி என் நண்பன் பெனாயா எங்க இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வாங்க. என் விசுவாசிய என் கிட்ட திரும்ப கூட்டிட்டு வாங்க. இல்லாத ஒரு மோதிரத்தை தேடி நான் அவனை அனுப்பி வச்சேன். நான் பண்ணது ஒரு தப்பான காரியம் அவன் கிட்ட எடுத்து சொல்லுங்க. நான் அவனோட விசுவாசத்தை நிச்சயமா பரிசோதனை பண்ணிருக்க கூடாது. முடிஞ்சா அவனை என்ன மன்னிக்க சொல்லி சொல்லுங்க. மகாராஜாவோட படை எங்க பார்த்தாலும் பெனையாவை தேடி அலைஞ்சது. நடுவுல பெனையா வந்தான். ஆனா அவங்க யாருக்கும் அவன் அடையாளம் தெரியல. தன்னோட நண்பனோட ஆசைய நிறைவேற்ற முடியலன்னு அவ ரொம்ப பலகீனமாவும் சோர்வாவும் இருந்தான். ஒரு நாள் அவன் மரத்தடியில உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பையன் எதையோ தேடி வந்தான். பெனையா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த பையனை கூப்பிட்டா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னோட ஏர்பினை தேடிக்கிட்டு இருக்கேன். அது வீட்டுக்குள்ளதான் விழுந்துச்சு. எங்க விட்டியோ அங்க தேடாம நீ தப்பான இடத்துல தேடிக்கிட்டு இருக்க. அந்த வார்த்தையை கேட்டது பெனையாவுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு. நீ தப்பான இடத்துல தேடிக்கிட்டு இருக்க. அதேதான், நான் தப்பான ஒரு இடத்துல இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த மோதிரம் சந்தோஷமா இருக்கிறவன சோகமாக்கும், சோகமா இருக்கிறவன சந்தோஷமாக்கும். அந்த மோதிரம் பணக்காரனை அழ வைக்கும், ஏழைய சிரிக்க வைக்கும். அந்த மோதிரம் தங்கத்தை பத்தியோ நகைய பத்தியோ இல்ல. அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஏன்னா அந்த மோதிரம் ஞானம் சம்பந்தப்பட்டது. எந்த நகைக்காரங்கிட்டையும் அது இருக்காது. மகான்கள், வாத்தியார்கள், போதகர்கள், மத குருமார்கள், அவங்களுக்கு தான் இந்த மோதிரத்தை பத்தின ரகசியம் தெரியும்.
உடனே பெனையா போதகர்கள், மதகுருகள், ஆசிரியர்கள் கிட்ட போய் கேட்டான். அந்த மோதிரத்தை பத்தி தெரிஞ்சவங்க வெறும் புன்னகைய மட்டும் கொடுத்தாங்க. சில பேர் வாழ்க்கையோட தத்துவத்தை கொடுத்தாங்க. ஆனா யாருக்குமே அந்த மோதிரத்தை பத்தி தெரியல. ஒரு நாள் ஒரு குகைக்குள்ள இருந்த குருமார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, இங்க பாரு பெனாயா, நீ சொல்ற ரிங்க பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஒன்ன மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஒரு நாள் கண்டிப்பா நாம எல்லாரோட வாழ்க்கையும் சரி, நம்மளோட பயணமும் சரி கண்டிப்பா முடிவுக்கு வரும். பெனாயா, நீ சீக்கிரமா உன் இடத்துக்கு போ. நீ இல்லாம உன் நண்பர் ரொம்பவே தவிச்சு போயிருப்பான். அதனால சீக்கிரமா போ. இந்த மாதிரி ஒரு பதில வேற யாருமே பெனையா கிட்ட சொல்லவே இல்ல. ஒரு நாள் எல்லாரோட வாழ்க்கையும் பயணமும் கண்டிப்பா முடியும். ஒரு நாள் எல்லாரோட வாழ்க்கையும் எல்லாரோட பயணமும் கண்டிப்பா முடியும். இதுதான், இதத்தான் நான் தேடி இப்ப வந்தேன். நன்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தன்னோட ராஜ்யத்தை அடைய பெனையா ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டான். நேரா ஒரு நகைக்கடைக்கு போய் ஒரு மோதிரத்தை வாங்கினான். அதுல அழகிய எழுத்துக்களை பொறிக்க சொன்னான். அந்த மோதிரத்தை கொண்டு போய் கிங் சாலமன் கிட்ட கொடுத்தான். ஏன் பெனாயா இடத்துல நான் யாரையும் உட்கார வைக்க முடியாது? நான் எதுக்காக முடியாத ஒரு காரியத்தை முடிக்க சொல்லி இந்த பயணத்துக்கு அவனை அனுப்புனேன்? முடியாத காரியமா? இல்ல, நான் மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். பெனாயா, அது நீதாடா? நிஜமாவே வந்திருக்கிறது நீதாடா? ஓ என் நண்பா, என்னை நீ மன்னிச்சிரு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீ திரும்ப வந்ததுல சந்தோஷம். நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இந்தாங்க மகாராஜா அந்த மோதிரம். இது சந்தோஷமா இருக்கிறவனை சோகமாக்கும், சோகமா இருக்கிறவனை சந்தோஷமாக்கும். இது பணக்காரனை அழ வைக்கும், ஏழைய சிரிக்க வைக்கும். சோதனை பண்ணி பாருங்க. இந்த வியாபாரி கரைக்கு வரும்போது 20 கப்பல் நிறைய சரக்கு கொண்டு வந்தாரு. அது எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணதுனால நிறைய பணத்தை சம்பாதிச்சாரு. இன்னைக்கு உங்க ராஜ்யத்துல பணக்கார ஆட்கள்ல இவரும் ஒருத்தர். இதோ இங்க நிக்கிறாரே இவரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பணக்காரரா தான் இருந்தாரு. ஆனா இவரோட குடோன்ல தீ பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இவருக்கு சொந்தமானது எல்லாமே இவர் கையை விட்டு போய் இவர் வாழ்க்கையே கஷ்டமாயிடுச்சு. போங்க மகாராஜா, போய் இந்த ரிங்க அவங்க கிட்ட கொடுங்க. அதுல எழுதி இருக்கிறத நீங்க படிங்க. அதுல என்ன எழுதி இருக்கோ அதை படிங்க. ரொம்ப நன்றி, இது எனக்கு தெம்ப கொடுக்குது. பெனாயா, உன்னால மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும். ரொம்ப நன்றி. ஆனா அந்த மோதிரத்துல அப்படி என்ன எழுதி இருக்கு? மகாராஜா, எதுக்காக அந்த சந்தோஷமான மனுஷன் சோகமானவன் எப்படி சந்தோஷமானா? அப்புறம் பணக்காரனை அழ வச்சது, ஏழைய அது சிரிக்க வச்சது. சரி, நீங்க எல்லாருமே இத படிங்க. வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் முடிவுக்கு வரும். அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, ஒரு நாள் இதுவும் நம்மை கடந்து போகும். இப்போல இருந்து நான் இந்த மோதிரத்தை எப்பவும் என் கையில போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பதான் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துப்பேன். அப்புறம் என் கிட்ட இருக்கிறத நினைச்சு நன்றியோட இருப்பேன். ஏன்னா எப்படி நம்ம வாழ்க்கையில இருந்து எல்லாம் ஒரு நாள் கடந்து போகுமோ, இதுவும் அதே மாதிரி கடந்து போகும். இது உண்மைதானே? நமக்கு பிரச்சனை வர நேரத்துல நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். ஜெயிக்கும் போது அமைதியாவும் இருக்கணும். வாழ்க்கையில வெற்றியோ தோல்வியோ இதுவும் ஒரு நாள் கடந்து போகும். அத மறந்துடக்கூடாது. இந்த கொரோனா வைரஸ் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, இதுவும் கடந்து போகும். அதனால நம்பிக்கையோட சந்தோஷமா இருங்க.